நெல் சாகுபடியை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் பருத்தி அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்று வரும் பருத்தி ஏல விற்பனை மூலம் விவசாயிகளுக்கு இதுவரை 3,50,00,000 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்டமான திருவாரூரில் நெல் அறுவடையை அடுத்து பருத்தி சாகுபடியில் விவசாயிகளை ஈடுபடச் செய்து அதன் மூலம் நல்ல வருவாய் கிடைத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேளாண் துறை மூலம் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக பருத்தி சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு உயிர் உரம், நுண்ணூட்டச்சத்து, பயிர் பாதுகாப்பு மருந்து உள்ளிட்டவை மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. முதலமைச்சரின் இந்த தீவிர நடவடிக்கையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது 5,200 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பருத்தி விளைச்சலை அதிகரிக்க செய்யும் வகையில் இடுபொருட்களையும் வழங்கியதால் நடப்பாண்டில் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 10 முதல் 12 குவிண்டால் வரை மகசூல் கிடைத்து வருகிறது. விவசாயிகள் அறுவடை செய்த பருத்தியை ஏலத்தின் வாயிலாக நல்ல விலைக்கு விற்பனை செய்யவும் ஏதுவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி திருவாரூர், குடவாசல், வலங்கை மான் ஆகிய இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இதுவரை சுமார் 7,200 குவிண்டால் பருத்தியை விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இப்பருத்தி ஏலத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நேற்று வரை 3,50,00,000 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. மேலும் பருத்தி அறுவடை காலம் செப்டம்பர் மாதம் வரை உள்ள நிலையில் பருத்தி விற்பனை 20 கோடியை எட்டும் என விற்பனைக்குழு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பருத்தி ஏல விற்பனையின் மூலம் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக சுமார் 5,700 ரூபாய் வரை விவசாயிகளுக்கு வருவாய் கிடைத்து வருகிறது. மேலும் 1 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி மேற்கொண்ட விவசாயிகளுக்கு 55,000 ரூபாய் முதல் 65,000 ரூபாய் வரை வருவாய் கிடைப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்கே காவிரி கடமடையில் பருத்தி போட்டுருக்கோம். காலகட்டத்துக்கு ஏதுவாக எங்களுக்கு பருத்தி நல்லா கை தூக்கி கொடுக்குது. போன வருஷம் 20-30 வித்துச்சு. இந்த வருஷம் 54-55, 5,500, 5,800 போயிட்டு இருக்கு. இங்கேருந்து கமிட்டிக்குன்னு வர்றதுனால எங்களுக்கு நல்ல காசு கிடைக்கிது. போட்ட 3 நாளே பணம் கிடைச்சி போடுது. எடையும் சுத்தமாக இருக்குது. எங்களை இந்த அளவுக்கு ஊக்குவித்த அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பருத்தி இந்த ஆண்டு நல்ல சிறப்பாக விளைஞ்சிருக்கு. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஒழுங்குமுறை பொருட்கள் விலையும் அதிகமாக கிடைக்குது. சென்ற ஆண்டு 4,500 ரூபா அதிகபட்சம் கிடைச்சி, இந்த ஆண்டு 5,500 ரூபாய்க்கு மேலே கிடைச்சிட்டு இருக்கு. அதனால குண்டாலுக்கு 1,000 ரூபா கூட கிடைக்குது. நல்ல விதமாக இந்த பருத்தி கொள்முதல் பண்ணுறதுனால அம்மாவோட ஆட்சியில் இந்த பருத்தி கொள்முதல் பண்ணி நல்ல விலை கிடைச்சிட்டு இருக்கு. அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.